சோதரம் இந்த நாளிலே உங்களை மறுபடியும் பார்ப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக நல்ல தேவன், நன்மைகளை செய்கிற தேவன். நிச்சயமாய் இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். காரணம், இயேசு உங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறார். ஜீசஸ் லவ்ஸ் யூ ஸோ மச். அந்த அன்பின் அளவை நம்மளால் ஒரு நாளும் we cannot measure it. இவ்வளவாய் கடவுள் நம்மளை அன்பு கூறுகிறார். எவ்வளவாய் என்றால், கடவுளே தன் ஜீவனை ஒரு மனுஷனை போல அவதாரம் எடுத்து கொடூரமாய் அடிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு கொடுத்த காரணம், உங்கள் மேல் அவர் வைத்த அன்பு அவ்வளவு பெரியதாக இருக்கிறது. நான் சொல்லுகிற காரியம்தான் வேதம் சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ அந்த மரணத்தை உங்களை விட்டு மாற்றணும்னா வேற ஒருவர் அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ளணும். ஆகவே தான் இயேசு இந்த பூமியிலே மனித அவதாரம் எடுத்து அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டு நம்மை அவர் விடுதலை ஆக்கியிருக்கிறார். ஆகவே இன்றைக்கி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவரை தேடி வருகிறவர்களை அவர் புறம்பே தள்ளுகிறது அல்லப்பா. நீ எங்கள் ஜாதி இல்லை, எங்கள் ஜனம் இல்லை, நீ பணக்காரனா ஏழையா, படித்தவனா படிப்பறிவில்லாதவனா, நல்லவனா கெட்டவனா என்று சொல்லி எந்த கேட்டகரியும் பார்த்து அவனை ஒதுக்கி வைத்து அவனை கீழாய் பார்க்கிறவர் அல்ல. யார் வந்தாலும் தன் பக்கமாக இழுத்து கொள்ளுகிறவர், ஏற்றுக்கொள்ளுகிறவர். ஒரு மனுஷன், ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க அவன் பாவியான மனுஷன். ஏன்னா அவன் பாவம் செய்கிறான், வரி வசூலிக்கிறவன், காசு 10 ரூபா வாங்கணுன்னா 50 ரூபா வாங்குறான், இப்படி கொள்ளை அடிக்கிறவன் ஊரில் எல்லாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இயேசு அவனை மேலாக பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பார்த்து, நான் உன் வீட்டிலே வந்து தங்க வேண்டும். அதுவே எல்லாருக்கும் ஒரே முறுமுறுப்புன்னா, இவ்வளோ பேர் ஊரில் இருக்கிறோம், போயும் இவன் வீட்டில் தங்குறாரு என்று சொல்லும்பொழுது இயேசு சொன்னாங்க, நல்லா இருக்கிறவனுக்கு என்னத்துக்கு டாக்டர்? வியாதியாக இருக்கிறவனுக்கு தானே டாக்டர் வேணும். ஆகவே நான் பாவிகளை தான் தேடி வந்தேன், அவங்கள நல்வழிப்படுத்த வந்தேன் என்று சொல்லி. ஆகவே நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி, ஜீசஸ் லவ்ஸ் யூ as you are. நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே உங்களை நேசிக்க ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அநேகரை நம்ம பார்ப்போமே என்றால், அவங்கள ஏற்றுக்கொள்ள சில காரியங்களை நாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஒருத்தர் இடத்துல நம்ம ஃப்ரெண்ட் ஆகணும், இல்லை ஒரு வீட்டுக்கு போகணும், இல்லை பழக்கத்தை உண்டாக்கணும்னா அவங்களுக்கு பிரியமானதை செஞ்சாதான். இல்லைன்னா போயா நீயும் வேண்டாம் இதுவும் வேண்டாம்னு சொல்லி விட்டு விடுவார்கள். ஆனால் இயேசு அப்படியே இல்லை. வாட் எவர் வே யூ ஆர், நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே உங்களை ஏற்றுக்கொள்வார். அவர்கிட்ட வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக லைஃப் ஸ்டைல், உங்களுடைய வாழ்க்கை முறை மாற்றப்படும். ஆகவே சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க, இயேசுக்கிட்ட வாங்க. இயேசு உங்களுக்கு நிச்சயமாய் அற்புதத்தை செய்வார். வேதத்திலே இந்த கடவுள் என்று சொல்லும்பொழுது, இயேசு என்று சொல்லும்பொழுது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அது உண்மையாகவே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். சில நேரங்களிலே சிலருடைய நினைப்பு கடவுள் பாக்கெட்டில் இருக்கிறது போல, சொன்னால் அவர் செஞ்சிடணும் அப்படி என்று சொல்லி. ஆனால் கடவுள் மகாபெரிய தேவ். ஆகவே தான் நம்ம சபைக்கு வந்து அவரை பாடி ஆராதிக்க காரணம். ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிறார் என்று சொல்லி. அவர் என்ன நினைச்சாரோ அது நடக்குமா? அவர் என்ன நிர்ணயித்தாரோ, வாட் யூ ஹேவ் டிசைடட், அதை யாரும் மாற்ற முடியாது. அதுதான் கடவுள். If he decided something, if he has a thought of something, அவர் செஞ்சு முடிப்பார். அவரை கையை முறுக்கி இப்படி இல்லை நீங்கள் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு பண்ணக்கூடிய பலசாலிகள் இல்லை. அவருக்கு புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு புத்திமான்கள் இல்லை. அவர் என்ன நினைச்சாரு அதை செய்யக்கூடிய சகல அதிகாரங்களும் அவருக்கு இருக்கிறார். அப்படி என்றால் நம்ம யோசிச்சு பாருங்கள், நம்மளுடைய லைஃப், உங்களுடைய லைஃப், உங்கள் குடும்பம், உங்களுடைய வியாபாரம், வேலை, படிப்பு, வாட் எவர் இட் மைட் பி, இவைகள் எல்லாம் நிலை நிற்க காரணம் என்ன? இவைகள் எல்லாம் இந்த வகையிலே போக காரணம் என்னவென்றால், இங்கே சொல்லப்படுகிறது, அவர் நினைத்தது நடக்கும், அவர் நிர்ணயித்தது நிறைவேறும் என்று சொல்லி. வாட் எவர் அவர் உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து நினைத்திருக்கிறாரோ அவைகளை நிச்சயமாய் ஜெயமாய் அவர் நடத்தி முடிப்பார். அவர் என்ன நினைத்திருக்கிறார் என்று சொல்லி கூட உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
எரேமியா 29:11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கான நினைவுகளே என்று சொல்லி பாருங்க. உங்களுக்கு தீமை செய்வது அவருடைய யோசனை அல்ல. அப்போது நீங்களோ உங்கள் குடும்பமோ எதுவாக இருந்தாலும் உங்களை குறித்து அவர் நினைத்திருக்கிற நினைவு என்னென்னா சமாதானத்திற்குரிய நினைவு. ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது, ஐ நோ த பிளான்ஸ் ஐ ஹேவ் ஃபார் யூ, இட் இஸ் ஃபார் குட் அப்படின்னு சொல்லப்படுது. நன்மைக்கு எதுவான காரியம், நல்ல எதிர்காலத்திற்கு ஏற்ற ஒரு நினைவு உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே தான் நம்ம அங்கே வாசித்தோம் பாருங்க. அவர் சொல்லுகிறார், நான் நினைத்தது நடக்கும், நான் நிர்ணயித்தது நிறைவேறும் என்று சொல்லி. அப்போ இன்னைக்கு நீங்கள் ஏன் ஒரி பண்ணுறீங்க? உங்களை குறித்து அவர் தீமையாய் நினைக்கல, அப்போது நன்மையை நிச்சயமாய் செய்வார். அவர் செய்யணுன்னா இந்த நாளில் நீங்கள் அவரை தேட வேண்டியது அவசியமாக இருக்குது. பாருங்கள், சில காரியங்களை we have to understand, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியமாக இருக்குது. நீங்கள் ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், மனிதர்களை தேவன் சிருஷ்டித்தார். ஆனால் மனிதர்கள் தேவ திட்டத்தை விட்டு, அவருடைய நினைவை விட்டு அவங்க என்னென்ன விலகி போகணும். அவங்களை கர்த்தர் உண்டாக்கும் பொழுது ஆளுகையை கொடுத்தாங்க. நீ பார்க்கிற எல்லாவற்றையும், நான் உண்டாக்குன எல்லாவற்றையும் நீ ஆளுகை செய்வான். அது பறக்கிற பறவையோ, கடலில் இருக்கிற மச்சங்களோ, இல்லை ஊரும் பிராணிகளோ, அதற்கான அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தான். அப்போ எல்லாமே அவன் கண்ணை திறந்து பார்த்ததுமே அந்த முதல் சிருஷ்டிப்பு ஒரு குறையும் இல்லை. ஏன்னா கர்த்தருடைய நினைப்பு அதுதான், நன்மையை செய்வது, சமாதானத்தை கட்டளையிடுவது. ஆனால் அவங்க என்னென்னா தவறான ஆலோசனைகளை கேட்டு அந்த நன்மையின் பாதையை விட்டு மாறி போனான். அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை விட்டு, அந்த தேவ ஆசீர்வாதம் பிரசன்னம் இருக்கிற அந்த சமூகத்தை விட்டு அவர்கள் மாறி போனாங்க. அப்பொழுதே கர்த்தர் நாம் பார்க்கிறோம், இவர்களை இந்த சூழ்நிலையில இருந்து விடுதலையாக்கக்கூடிய ஒரு நினைவு அவருக்கு வந்தது. அவர் ஒரு காரியத்தை நிலைநிறுத்துகிறார். அங்கே நீங்கள் வாசிப்பீர்கள் சொல்லப்படுகிறது, அவர் சொல்லுகிறாங்க, உன் வித்துக்கும் ஸ்திரீன் வித்துக்கும் நான் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன். அவர் அங்கே சொல்கிறாரு, உன் தலையை நசுக்குவான் என்று பிசாசை குறித்து. அப்போ நம்ம பார்க்கிறோம், அந்த நாளிலேயே, உலகம் உண்டாக்கப்பட்ட நாளிலேயே, மனிதர்கள் தவறு செய்த மாத்திரத்திலேயே தேவன் அவர்களுக்கு என்று ஒரு விடுதலையின் வழியை நினைத்தார், அதை நிர்ணயித்தார். இந்த இயேசுனுடைய பிறப்பை எப்படியாச்சும் தடை செய்யணும். கடவுள் உள்ள வருவேன்னு சொல்லிட்டாரே, அவர் நினச்சிட்டாரே, அவர் நினச்சது மனுஷர்களுக்கு நன்மையாச்சே, சமாதானமாச்சே, நல்ல எதிர்காலம் உண்டாகிவிடுமே என்று சொல்லி இயேசுவுக்கு அல்லது கடவுளுக்கு எதிர்த்து நிற்கிற இன்னும் ஒரு வல்லமை என்று சொல்லக்கூட கூடாது. அவனும் கடவுளுடைய சிருஷ்டிப்பு தான், பிசாசு. அவன் என்ன யோசிச்சான், எப்படியாச்சும் இதை தடை செய்ய வேண்டும், இந்த காரியங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் எத்தனையோ எண்ணங்களை அவன் யோசித்தான். யூதர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சாகும்படியாக செய்தான். யூத கோத்திரமே இல்லாமல் அவர்களை அழித்து போட வேண்டும் என்று எண்ணினான். அவன் என்னதான் டிசைட் பண்ணாலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நினைத்தது நடக்கும், அவர் நிர்ணயித்தது நிறைவேறும் என்று சொல்லி. பாருங்க, வாட் he planned. இயேசு பூமியிலே மனித அவதாரம் எடுப்பதற்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்பதான் அவர் என்ன நினைச்சாரோ அது ஏற்ற வேளையிலே அது நடந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே மனித அவதாரம் எடுத்து அவர் வந்தாங்க. மனுஷர்கள் இந்த பூமியிலே எல்லா வகையிலும் சுகமாய் வாழக்கூடிய வழிகளை ஆயத்தப்படுத்தினாங்க. அது மாத்திரமல்ல, இந்த பூமியின் வாழ்க்கை முடிஞ்ச பிறகு இயேசுவோடு கூட நித்தியமாய் சந்தோஷமாய் வாழக்கூடிய வழிகளையும் ஆயத்தப்படுத்தி கடந்து போயிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, நம்மை குறித்து, உங்களை குறித்து அவருடைய யோசனை நன்மைக்கு ஏதுவானது, சமாதானத்திற்கு ஏதுவானது. அவருக்கு உங்கள் லைஃப்பை குறித்த எல்லா காரியமும் தெரியும். ஆனால் அவர்கிட்ட தான் நம்மளுக்கு போகிறதுக்கு கஷ்டம். அவரிடத்திலே தான் நம்மளுடைய வேண்டுதல்களை சொல்வதற்கு கஷ்டம். பலவிதமான யோசனைகள், சஞ்சலங்கள், மனசு அப்படியே அலக்கழித்து கொண்டே இருக்கிறது. ஐயோ, இது எப்படி நடக்கும் தெரியல, என்ன நடக்கும் என்று தெரியலையே. வேதத்திலே கூட ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆதியாகம புஸ்தகத்திலே 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அங்கே ஒரு குடும்பத்தை குறித்து சொல்லப்படுகிறது.
அந்த குடும்பம் ஆண்டவராகிய இயேசுக்கிட்ட வந்தாங்க. they were waiting nearly 24 years, 24 ஆண்டுகள் காத்திருக்கிறாங்க. அதுக்கு நடுவில் அடிக்கடி கடவுள் அவர்களோடு கூட இடைப்பட்டாங்க, பேசினாங்க. அவர்களும் கடவுளை விட்டு அந்த நினைப்பு, கடவுளுடைய எண்ணத்தை விட்டு அவர்கள் மாறி போனாங்க. ஆனால் மறுபடியும் கடவுள் பேசி பேசி என்னுடைய எண்ணம் சமாதானம், உங்களுக்கு எதிர்காலம் இருக்குது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவர்களை ரிப்பீட்டடாக கொண்டு வந்து கொண்டே இருந்தான். ஒரு நாளிலே தேவனே அவர்களுக்கு முன்பதாய் தரிசனமாகி அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, அடுத்த வருஷம் நீங்கள் 24 வருஷம் காத்து வந்துட்டீங்க, பட் நெக்ஸ்ட் இயர் நான் வரும்பொழுது நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நடக்க போகுது, உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த சகோதரனுடைய மனைவிக்கு ஒரே சிரிப்பாயிடுச்சு. ஏனென்றால் அதை கேட்டுக்கொண்டு இருந்த ஆபிரகாம் என்ற மனுஷன் 100 வயசு, ஒரு தாத்தாவை வீட்டில் இருக்கிறவரை தான் யோசிச்சு பாருங்களேன், 100 வயசு தாத்தா. இவங்களுக்கு ஏறக்குறைய 90 வயசு கிட்ட இருக்கிறாங்க, ஒரு வயசான பாட்டி. அப்போ அவங்களுக்கு ஒரு ஏளனமான சிரிப்பு. இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா? நடக்கணும்னு நினச்சா கூட எங்கள் சரீரத்தில் அதற்கான பலன் இல்லையே. ஹவ் திஸ் இஸ் பாசிபிள்? இந்த காலத்தில் நான் குழந்தை பெற்று நான் பார்ப்பேனா, இதெல்லாம் நடக்குமா என்று சொல்லி அவர்களுக்கு சிரிப்பு வந்தது, நகைக்க ஆரம்பித்தார்கள் என்று வேதத்தில் இருக்கிறது. காரணம் என்னன்னா, they cannot believe. ஆனால் அறிய வேண்டிய காரியம், அவர் நினைத்தது நடக்கும், அவர் நிர்ணயித்தது கண்டிப்பாக நிறைவேறும். அது சொல்கிறாங்க, இதை சொல்லுகிற நான் சும்மா சொல்ல, ஆணையிட்டு சொல்லுகிறேன், வாட் எவர் ஐ ஹவ் தாட், கண்டிப்பாக அது செய்வேன் அப்படி என்று சொல்லி. இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது கடவுள் ஒரு காரியத்தை சொன்னால் we cannot accept. இது நடப்பதற்கு வாய்ப்பு இல்லையே, இது எப்படி நடக்கும், இது இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு என்று சொல்லி உலக பிரகாரமான பல காரியங்கள் நம்ம மைண்டை பாதர் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. இரவில் அது நிமித்தமாக தூக்கம் இல்லை, பயங்கர கன்ஃபியூஷன், மனம் கலங்குகிறோம், அப்படியே புலம்பிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களை குறித்து கர்த்தருடைய நினைவு நன்மைக்கு ஏதுவானதாக இருக்கிறது, அது தீமைக்கு அல்ல என்று நம்ம வாசித்தோம். தீமைக்கு அல்ல, இட் இஸ் ஃபார் குட். உங்களுடைய வாழ்க்கை குறித்து அவர் நல்ல காரியத்தை நினைத்திருக்கிறார். ஆபிரகாம் பல நேரங்களிலே அந்த நன்மையான வழியை விட்டு மாறி போனார். இந்த நாள் வரைக்கும் தீமை அது நிமித்தமாய் நம்ம அனுபவித்து கொண்டு இருக்க ஒரு காரணமாக இருக்கிறது. அவர் நன்மையை விட்டு பல முறை மாறி போனாங்க. அவர் மனசுலேயே அதை பிலீவ் பண்ண முடியல. நிறைய முறை நன்மையை விட்டு மாறி போகக்கூடிய ஆலோசனையை அவரே கடவுள்கிட்ட சொல்கிறார், ஆண்டவரே இவனை என் வாரிசாக எடுத்துக்கிட்டுமா, இப்படி செய்யட்டுமா அப்படி செய்யணுமா. கடவுள் இல்லை, ஐ ஹேவ் எ பெட்டர் பிளான், உன்னை குறித்து ஒரு மேன்மையான திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. இன்றைக்கி நானும் உங்களுக்கு அதை தான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக செய்வார். நீங்கள் மனசை போட்டு குழப்பி கொள்ளாதீங்க, எப்படி நடக்கும் என்று யோசிக்காதீங்க. உங்கள் பாரங்களை ஏசப்பா மேலே வச்சுடுங்க. ஏசப்பா என்னை குறித்து நீங்கள் நன்மையாக யோசிச்சுருக்கீங்கன்ட்டு நான் சொல்லலை, உங்களுடைய பைபிள் சொல்லுதே ஏசப்பா. நீங்கள் எழுதி கொடுத்துருக்கிறீங்களே, என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து நன்மையான காரியம் நடக்கட்டும், இந்த சூழ்நிலை மாறட்டும், இந்த காரியங்கள் மாறட்டும். இது நம்ப முடியாமல் தான் இருக்கலாம். அந்த தாயாரை போல சிரிக்கக்கூடிய காரியம் தான் இருக்குது. எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இன்னேத்துக்கு நீங்கள் பேசுகிறீங்களே, இது 2 நாளுக்கு முன்னாடி பேசியிருந்தா கூட எனக்கு ஒரு விசுவாசமாக இருந்திருக்கும். முடிந்து போனாலும் சரி, கர்த்தர் அதை நினைத்திருப்பார் என்றால் நிச்சயமாய் அதை உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்து முடிக்க போதுமானவராக இருக்கிறார். வேதத்தில் நிறைய எக்ஸாம்பிள் இருக்கிறது. they cannot even believe it's going to happen. இவைகள் நடக்கும் என்று நம்பவே முடியல. இப்போ சொன்னதை பாருங்கள், உலகம் தோன்றும் போது ஏற்படுத்தின ஒரு வாக்குதத்தம், அவர் உன் தலையை நசுக்குவார். சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிசாசின் கிரியைகளை அழித்து போட்டார். 4000 வருஷம் கழித்து அவர் என்ன நினைத்தாரோ அது நடந்தது. பாருங்கள், அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு பூமியிலே அவர் இருந்தபோது இனி என்ன சம்பவிக்க போகுது? இப்போது ஸ்மார்ட் கார்டு வந்துடுச்சு. இப்போ உலகத்தில் பல இடங்களிலே கைகளிலே போடக்கூடிய சிப்புகள் வந்துடுச்சு. இதெல்லாம் எப்படி வந்தது? நம்மளுக்கெல்லாம் இது ஞானத்தின் வளர்ச்சி, நம்ம இப்படிலாம் நடந்து கொண்டு வருகிறது பார்க்குறோம். இவைகளெல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கடவுள் வெளிப்படுத்தின காரியம். எல்லாம் சிஸ்டமாக தான் வரும், இப்படி தான் நடக்க போகிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க போகிறது. காரணம் என்னென்னா, அவர் நினைத்தார், அது நடந்து கொண்டே இருக்கிறது. அவர் நிர்ணயித்தார், அதை யாரும் மாற்ற முடியாது. இன்னைக்கு
அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுனால உங்கள் சூழ்நிலையை நீங்கள் போராடுவதற்கு பதில் அவருடைய கரத்தில் கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக அவைகளில் பெரிய மாறுதலை இயேசு கட்டளையிடுவார். நான் இந்த வேளையிலே உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் ஜஸ்ட் பிலீவ் இன் காட். கடவுளை நீங்கள் நம்புங்க. ஆண்டவரே, எல்லாம் என்னை குறித்து நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க, என்னை குறித்த ஒரு நினைவு உமக்கு இருக்கிறதே. நன்றி ஏசப்பா, என் வாழ்க்கையை மாற்றுங்க என்று சொல்லி ஜெபிங்க. இயேசு நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார். ஜெபிப்போமா? சர்வ வல்லமுள்ள தேவனே, ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் கடந்து வருகிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் வாசித்தோம் ஏசப்பா. ஏசாயா 14:24 நீர் நினைத்தது நடக்கும், நீர் நிர்ணயித்தது நிறைவேறும் என்று சொல்லி. ஆண்டவரே, நாங்கள் தான் இதெல்லாம் நடப்பித்து கொண்டு இருக்கிறோம், நாங்கள் தான் இதெல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். எங்கள் திறமை, எங்கள் ஞானம், எங்கள் பலன், எங்கள் புத்தி, எங்கள் பணம், ஆண்டவரே, இவைகள் தான் எங்கள் குடும்பத்தை இவ்வளோ நாட்கள் நடத்துகிறது நாங்கள் நினச்சானா இல்லை ஏசப்பா. வேதத்தின்படி நீர் நினைத்தீர், அது நடக்கிறது. நீர் நிர்ணயித்தி அவைகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில கூட நிறைவேறி கொண்டே இருக்கிறது ஆண்டவர். ஆனால் அதை அறியாமல் ஆபிரகாமை போல, அதை அறியாமல் உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட முதல் ஆண்டவரே தம்பதியர் ஆதாம் ஏவாளை போல உம்முடைய சித்தத்தை விட்டு, உம்முடைய நினைவை விட்டு ஆண்டவரே எங்கள் பாதைகளை மாற்றிக்கொண்டு அந்த சமாதானத்தின் வழியை, சந்தோஷத்தின் வழியை, நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாமல் வேதனையிலும் கஷ்டத்திலும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை மாறினதை தேவனீர் அறிந்திருக்கிறீர். இந்த வேளையிலே ஏசப்பா, எங்களை குறித்து நீ நினைத்திருக்கிற நினைவு தீமைக்கு அல்ல, நன்மைக்கு என்று நாங்கள் கேட்டோமே. ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பீர் என்று நாங்கள் வாசித்தோமே. சமாதானத்தின் வழியை எங்களுக்கு உண்டு பண்ணுவீர் என்று வாசித்தோமே. அப்படியா என் குடும்பத்தில் சமாதானத்தை தாங்க, நல்ல எதிர்காலத்தை தாங்க, சுகமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க எசப்பா என்று சொல்லி இந்த வேளையில் செபிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களை குறித்து நீ நினைத்திருக்கிற நினைவுகள் நன்மைக்கு எதுவாக இருக்கிறபடினாலும் நன்மைகள் ஒன்றும் அவருடைய வாழ்க்கையில குறைபடாமல் சம்பூர்ணத்தை கட்டளிடும்படியாக செபிக்கிறோம். எந்த ஏக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த ஏக்கங்களை ஆண்டவரே, அந்த ஆசைகளை மாற்றி ஆண்டவரே பரிபூர்ணத்தை நீர் கட்டளிடும்படியாக செபிக்கிறோம். ஒருவேளை ஆபிரகாமை போல குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவரே, மருத்துவர்கள் இனி பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருந்தாலும் தேவன் ஒரு அற்புதத்தை ஆண்டவரே அவர்களுக்கு நீ செய்தருளும்படியாக நான் செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட சரீர வியாதிகளாக இருந்தாலும் இந்த வேளையிலே பரிபூரண சுகம் உண்டாகட்டும் என்று இயேசுவின் நாமத்திலே நான் கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. அது மாத்திரம் அல்லாமல் ஆண்டவரே, இந்த வேளையிலே ஆண்டவரே கடன் பாரத்தினாலே ஆண்டவரே குடும்ப சூழ்நிலை நிமித்தம் நிம்மதி அற்றவர்களாய், பிள்ளைகளின் நிமித்தம் நிம்மதி அற்றவர்களாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் செபிக்கிறேன். நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறபடினால இந்த வேளையிலே அவருடைய பாரங்களை உண்மையில் வைத்து ஆண்டவரே உண்மையே நம்பி இருக்க நீர் உதவி செய்யும்படியா செபிக்கிறோம். உம்மை நம்பின ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அவர்களை அவமானப்படுத்துகிற நிந்திக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அற்புதத்தை நீர் கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம். உடைய ரத்தத்தின் மறைவுக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அவர் நினைத்திருக்கிறார், அது நிச்சயமாய் நடக்கும். அவர் நிர்ணயித்திருக்கிறார், அதை நிறைவேற்றுவார். ஆகவே நீங்கள் பயப்படாதீங்க. நல்ல ஒரு தேவ ஆலயத்திற்கு கடந்து போங்க. அங்கே தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற வழிகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. எங்களுடைய சபை தூரத்திலே திருவள்ளூரிலே காக்லூர் ரோட்டிலே பூரண சுவிசேஷ தேவ சபை ஷாலும் பேராலயமானது இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணிக்கு நாங்கள் கூடி கர்த்தரை ஆராதிக்கிறோம். உங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். வாங்க, நிச்சயமாய் நாங்களும் எங்கள் சபை குடும்பமும் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருப்போம். எந்த சந்தேகமும் வேண்டாம். கர்த்தருக்கு உங்களை குறித்து எல்லாம் தெரியும். He knows the future before it begins. அதை ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே உங்களுடைய எதிர்காலங்களை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் அறிந்திருக்கிற தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை குறித்து நினைத்திருக்கிறது நன்மைக்கு ஏதுவானது, நன்மையானது நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஷாலோம் பேராலயம். கர்த்தரின் வல்லமையுள்ள வார்த்தைகளை கேட்கவும்
அவரை மகிழ்ச்சியுடன் ஆராதனை செய்யவும் விசாலமான இடம் இங்குண்டு. சிறுவர் ஆலயம், யூத் அரைஸ் கிளப், ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், கிறிஸ்தவ புத்தக நிலையம், கிறிஸ்தவ நூலகம் என இன்னும் அநேகம் உண்டு. அப்போஸ்தலர் தங்கச்சன் மற்றும் சகோதரி பியூலா தங்கச்சன் உங்களை அன்புடன் அழைக்கிறார்கள். சந்தோஷமில்லாமல் நிம்மதிக்காய் அலைந்து திரிகிறீர்களோ? உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களது முகவரி ஷாலோம் பேராலயம், காக்கலூர் சாலை, திருவள்ளூர். தொலைபேசி எண் 9789535258. 7 ஆண்டுகளாக வெற்றி நடை போடும் ஜாய் பிளே ஸ்கூல் அண்ட் டே கேர், சுட்டிகளுக்கு ஏற்ற உலகம். இந்த ஆண்டு முதல் இன்னும் பல சிறப்பம்சங்களோடு உங்கள் அன்பு குழந்தைகளுக்காக வோக்கல் ட்ரைனிங், கீபோர்ட், ட்ரம்ஸ், ஃப்ளூட், கேலிகிராஃபி, கராத்தே, யோகா, வெஸ்டர்ன் டான்ஸ், அபாக்கஸ், டிராயிங், ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் பிரெஞ்சு கிளாஸஸ் மற்றும் ஃபீல்ட் ட்ரிப்ஸ், பிக்னிக்ஸ், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், மெடிக்கல் கேம்ப். இவையெல்லாம் சுத்தமான மற்றும் பாதுகாப்பான இடத்தில் குறைந்த கட்டணத்தில் மிக நேர்த்தியாக கற்றுத்தரப்படுகிறது. இடம் 47 வீரண தெரு, தேரடி அருகில், திருவள்ளூர். மேலும் விவரங்களுக்கு 98942777